ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு 3, வெங்காயம் 1, தக்காளி 2, காஞ்ச மிளகாய் 2, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 15, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், புளித்தண்ணி ஒரு 5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது கூட 2 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துட்டு பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு 3 நிமிஷம் கழித்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது கூட ஒரு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம தக்காளியை நல்லா வதக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம வதக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கிடும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், இல்லைனா அதோட கலர் பிளாக் கலர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 3 நிமிஷம் தண்ணி விடாமல் நம்ம எண்ணெயிலே இது வதக்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கு ஈக்குவலாக தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வதக்கினதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கட் ஆகும். இதுக்கடுத்து குழம்புக்கு தேவையான புளி நம்ம சேர்த்துடலாம். 2 கரண்டி அளவுக்கு புளியை நான் சேர்க்க போகிறேன். புளியோட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் நம்ம மேலே கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.